சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து 3 மாதங்கள் ஆகியும் உதவியாளர் பணிக்கான ஆணை வழங்காததால் தேர்வர்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலம் 256 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இந்த பணிக்கு புதுச்சேரியை சேர்ந்த 32,829 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 22,860 பேர் எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியானது. அதனைத் தொடர்ந்து 10,766 பேர் 2ஆம் நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். மேலும் 2ஆம் நிலை தேர்வு கடந்த ஜூன் 22ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வை 10,416 பேர் எழுதினர். இதற்கான முடிவுகள் ஜூன் 24ஆம் தேதி வெளியானது. இதில் ஆண்கள் 164 பேரும் பெண்கள் 92 பேர் என மொத்தம் 256 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் உதவி பணியாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து 3 மாதங்களுக்கும் மேலாகியும் தேர்வானவர்களுக்கு பணி ஆணை இதுவரையிலும் வழங்கப்படவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற துணை தாசில்தார் மின்துறை நிலை பொறியாளர் பணிக்கு தேர்வு நடைபெற்று முடிந்து பணி ஆணையும் வழங்கப்பட்ட நிலையில் உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்னும் ஓரிரு மாதத்தில் தேர்தல் அறிவித்தால் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆணை வழங்க முடியாமல் போய்விடும் என்பதால் உதவியாளர் பணிக்கு தேர்வான இளைஞர்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே உதவியாளர் பணிக்கு